my topic 10th public exam இருந்து ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். என்ன சம் எடுத்துர்க்கேனா 41 சம் எடுத்துர்க்கேன், 5 மார்க்ஸ் சம் எடுத்துர்க்கேன். ஓகேவா? இது என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க நம்ம ஒரு ரீட் பண்ணி பார்த்தறலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து என்னவாக இருக்கலாம்? ஒன்று வெள்ளை, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் வந்து கருப்பு அல்லது சிவப்பாக இருக்கலாம். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காணுதல் கொடுத்துருக்காங்க. இது எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டிலேருந்து தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகள். அப்போது சிவப்பு நிற பந்துகள் ரெட் பாலோட எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கவுண்ட்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ரெட் பால் என்னன்னு எடுத்துக்கலாம்? எண்ணிக்கைனா நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் ரெட் பால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்களா? எழுதிக்கலாமாடா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 வெள்ளை நிற பந்துகள். அப்போ ஒயிட் பாலோட கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் W எழுதிக்கலாமா? ஒயிட் பாலோட கவுண்ட்ஸ் எவ்வளோ? 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பச்சை பந்து. பச்சை பந்து என்னது? கிரீன் பால்ஸ். கிரீன் பாலோட கவுண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் கிரீன் பால்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கருப்பு நிற பந்துகள். அப்போ கருப்பு நிற பந்துகளோட எண்ணிக்கை எவ்வளோ? 8. 8 கருப்பு நிற பந்துகள். பிளாக் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேவா? அப்போ வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன கிடைக்கும் நமக்கு? வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவுனா வெள்ளை வந்து எவ்வளோ இருக்கு? வெள்ளை நிற பந்துகள் 6 இருக்கா? அப்போ கவுண்ட் 6 இருக்கு. அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது? ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னது? நிகழ்தகவோட ஃபார்முலா P ஆஃப், இந்த இடத்துல நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம்? W கொடுத்தனால நம்ம W எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ P ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் W பை N ஆஃப் S. ஓகேவா? நம்மளோட ஃபார்முலா நார்மலாக என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? P ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் E பை N ஆஃப் S. ஈங்கிறது என்னது? ஒரு ஈவெண்ட், நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தான். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க? ஒயிட், வெள்ளை நிற பந்துகள். ஓகேவா? வெள்ளை நிற பந்துகளை கண்டுபிடிக்கணும். வெள்ளை நிற பந்துகளோட கவுண்ட்ஸ் வந்து 6 கொடுத்துட்டாங்க. அப்போ வெள்ளை நிற பந்துகளுக்கு ஃபார்முலா என்ன எழுதியிருக்கேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் W பை N ஆஃப் Sன்னு எழுதியிருக்கேன். Sங்கிறது என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது என்னது? இதை கவுண்ட் பண்ணி இதில் என்ன வருது, டோட்டல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் மொத்த எண்ணிக்கை. அப்போ இதை கவுண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 5 11 7 நமக்கு என்ன கிடைக்குது? 26 கிடைக்குதா? அப்போது N ஆஃப் W என்ன வரும்? N ஆஃப் W அப்போ ஒயிட் வெள்ளை நிற பந்துகள் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 பை 26. இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியுமா? பண்ணலாம். அப்போ 6 வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 4 6 4 6 என்ன பண்ணுமோ? 14 24 வருமா? வராது. அப்போ என்ன ஆகும்? 2 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணால் 1 2 3 2 6 1 2 3 2 6. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 பை 13 கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கருப்பு அல்லது சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாக் ஆர் சிவப்பு. அப்போ பிளாக்கும் ரெட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ பிளாக் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? பிளாக்கும் பிளாக் ஆர் ரெட் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ பிளாக் என்ன இருக்கு இந்த இடத்துல? எப்படி எழுதிக்கலாம் நம்ம? P ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் W ஒயிட் எழுதிட்டோம். இப்போ பிளாக் எப்படி எழுதிக்கலாம்? P ஆஃப் பிளாக். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் அல்லது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட். அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? நம்பர் ஆஃப் பிளாக்கோட எண்ணிக்கையும் ப்ளஸ் ரெட்டோட எண்ணிக்கையும் வருமா? பை சாம்பிள் ஸ்பேஸ்.
n of s. அப்போ பிளாக்கோட எண்ணிக்கை நமக்கு எவ்வளோமா? பிளாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 ப்ளஸ் ரெட்டோட எண்ணிக்கை எவ்வளோ? ரெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 8ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 26. ஃபார்முலா படி அப்ளை பண்ணியாச்சு. 8 + 5/26. அப்போ 8ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 13/26 கிடைக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒயிட்டாக இல்லாமல்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? கவுன்ஸ் எடுத்துக்கலாமா? அப்போ ஒயிட்டை மட்டும் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோவேன். ஒயிட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். மீதி என்னென்ன கவுன்ஸ் கிடைக்கும் எனக்கு? ரெட் வந்து, க்ரீன் வந்து, ப்ளூ வந்து. இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கு? என்ன ஃபேஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த சாம்பிள் ஸ்பேஸை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? P of R. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? P of R, P of G, P of B, black is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? R ஓடது என்னதுமா? R ஓடது 5. அப்போ நமக்கு என்ன எழுதிக்கலாம்? நம்பர் ஆஃப் ரெட் வந்து ப்ளஸ் நம்பர் ஆஃப் கிரீன் வந்து ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிளாக் வந்து டிவைட் பை சாம்பிள் ஸ்பேஸ் n of s. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ரெட் வந்து எவ்வளோ இருக்கு? நமக்கு நம்பர் ஆஃப் ரெட் வந்து 5 இருக்கா? 5 போட்டுக்கலாமா? 5 ப்ளஸ் கிரீன் வந்து எவ்வளோ இருக்குது? 7 இருக்கு. பிளாக் வந்து எவ்வளோ இருக்குது? 8 இருக்கு. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ? 26. அப்போ 8 + 7 எவ்வளோ வரும்? 15. 15 + 5 20. 20/26 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணலாமா? வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு நம்ம என்ன கிடைச்சிருக்கு? 20/26. அதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10/13 கிடைச்சிருக்கு ஆன்சர். ஓகேவா? இதை எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஒயிட்டையும் பிளாக்கையும் மட்டும் விட்டுட்டு மீதி என்னப்பா இருக்கு? என்ன இருக்குது நமக்கு? ரெட்டும் க்ரீனும் இருக்கா? இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கலாமா? ரெட்டும் க்ரீனையும் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ நமக்கு? 26. அதாவது டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன 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 கேட்டுட்டாங்க? வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டுட்டாங்க. அப்போ இதை ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இதை ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா? அப்போ n of R plus n of G divided by n of S. நமக்கு n of R என்ன தெரியும்? 5. n of G 7. n of S sample space எவ்வளோ? 26. 7ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 12/26 கிடைக்குமா? இப்போ 12/26 என்ன பண்ணலாம்? கேன்சலேஷன் பண்ணலாமா? எதால கேன்சலேஷன் பண்ணலாம்? 2ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12 கிடைக்குமா? 4 × 2 மூவி 2 6 என்ன கிடைச்சிருக்கு? 6/13. ஓகேப்பா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6/13 கிடைச்சிருச்சு. 4th ஆன்சர். இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.